ஹாய். என் பேர் சதீஷ்குமார். நான் வந்து கோயில்பட்டியிலேருந்து வரேன். நான் கரண்ட்டாக பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தேன். ஸோ தென் ஆஃப்டர் என்ன கோர்ஸ் படிக்கலாம், என்ன ஃபீல்டு போகலான்னு நான் இப்போ கரண்ட்டாக ஒர்க் பண்ணியிருந்தேன். ஸோ அடுத்த ஸ்டெப் போகிறதுக்காண்டி நான் என்ன கோர்ஸ் சூஸ் பண்ணலான்னு பார்க்கும்போது இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி அகாடமி. ஸோ வெல் பாசிட்டிவ் ரிவ்யூஸ். ஸோ நான் கால் பண்ணி கேட்டேன், என்ன கோர்ஸ் சூஸ் பண்ணலாம், சேஃப்டி ஃபீல்டு எப்படி இருக்குது, எப்படி சூஸ் பண்ணலாமா, ஸ்கோப் இருக்கான்னு கேட்டேன். ஸோ வெல் எக்ஸ்பிளைன் டு என்னென்ன கோர்சஸ் நீங்கள் எடுக்கலாம், நீங்கள் வந்து இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க, ஸோ உங்களுக்கு என்ன கோர்ஸ் சூஸ் பண்ணால் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ அதில் நான் வந்து போஸ்ட் டிப்ளமோ அட்வான்ஸ் எடுத்திருக்கேன். நான் வந்து இப்போ வந்து எனக்கு டெய்லி வீக்லி கிளாஸஸ் 8 to 10 போயிட்டு இருக்கு. என்னோட கிளாஸ் என்னோட ட்ரெயினர் வந்து பிரவீன் சார் இஸ் வெல் எக்ஸ்பிளைன் டு ஒவ்வொரு டாப்பிக்கும் சிங்கிள் டாப்பிக்காக எடுப்பாங்க. அதை நமக்கு என்ன டவுட் கேட்டோம்னா அந்த கிளாஸ்லேயே அப்படியே சொல்லி கொடுப்பாங்க. தென் ஆஃப்டர் கிளாஸ் முடிஞ்சு 10 PM ஆஃப்டரும் நம்ம டவுட் வந்தால் உடனே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ டெய்லி எக்ஸாம்ஸ் இருக்கும். நம்ம ஆஃப்டர் என்ன படித்தோமோ அதை டுமாரோ நமக்கு எக்ஸாம் வைப்பாங்க. ஸோ அந்த அந்த அதனால நம்ம ரிவிஷன் ஆகிட்டே இருக்கனால நம்ம ஈஸியாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி அந்த வீக்லி எக்ஸாம்ஸ் ஒன்று எக்ஸாம் அந்த வீக்லி ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன அட்டன் பண்ணுறோமோ அதையும் ஃபுல்லாக அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணனால நம்ம ஸோ ஸ்டடி பண்ணுறது நமக்கு இருந்துகிட்டே இருக்கும்.